ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வந்து பிரிஞ்சி சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம வந்து இந்த பிரியாணி மசாலாலாம் போட்டுக்கலாம். இதுதான் பார்த்துக்குங்க, இவ்வளோதான் இருக்குது. இப்போ வந்து பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிங்க. போட்டு அது கொஞ்சம் சுருங்கினோடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா வெங்காயம் கோல்டன் கலரில் மாறணும். அதுக்கு நம்ம நல்லா வதக்கலாம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு பக்கம் ஒரு கலர் மாறிடும். நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இது நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கிறேன். நான் வந்து 3 கிலோ ரைஸுக்கு வந்து 1,5 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் 1 கிலோ ரைஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி வேகிறதுக்கு மட்டும் நான் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் உப்பு பத்தலைன்னா நம்ம பார்த்து போட்டுக்கலாம் லாஸ்ட்டில். நல்லா கிண்டிக்கலாம். இப்போ தக்காளி இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும், நல்லா இதுவாகட்டும். இப்போ நம்ம வந்து மீன் மேக்கர் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மீன் மேக்கர் போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா கிண்டிக்குங்க. இப்போ வந்து நான் ஒரு பட்டாணி போட்டுக்கிறேன், ஒரு கிண்ண அளவுக்கு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம காய்ங்கெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த காய் மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடல. இப்போ இது நல்லா கிண்டிக்கலாம். நான் வந்து எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கல, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா கலரிக்கலாம். இப்போ அரிசி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். நல்லா அரிசி நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு போட்டுக்கோங்க. நான் 3 கிலோ அரிசி போட்டிருக்கேன். இது நல்லா நான் கலரிட்டேன். இப்போ வந்து நம்ம 32 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 16 கிளாஸ்க்கு 32 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கிண்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துக்குங்க, உப்பு பார்த்து போட்டுக்குங்க. எனக்கு கம்மியாக இருந்தது, நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை மூடி விட்டுடலாம். பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி விட்ட பிறகு இடையே ஒரு தடவை கிண்டி விட்டுக்குங்க, கரெக்டாக இருக்கும். சாப்பாடெலாம் கட்டி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்.